ஹலோ குட்டீஸ், இப்போது உங்களை மாதிரியே இருக்க அழகான குட்டி குருவி கதை பார்க்கலாம். ஒரு குட்டி குருவி என்ன பண்ணுச்சா, அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்க குச்சியெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு வீடு கட்டிகிட்டு இருந்துதான், கூடு. அது தங்குறதுக்கு கூடு கட்டிகிட்டு இருந்தப்ப அதனால பெரிய பெரிய குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதான். அதனால் குட்டி குட்டி குச்சியெல்லாம் கொண்டு வந்து குட்டியாக அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகாக ஒரு கூடு கட்டியிருந்துதான். ரொம்ப மேலே கட்டாமல் கீழால் கட்டி வச்சுருந்துதான். அதுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துதான். ஜாலியாக அதில் உட்காந்து விளையாடிட்டு இருந்துதான். அப்போ ஒரு நாள் பெரிய காக்கா, பெரிய புறா, எல்லாம் பெரிய குருவியெல்லாம் வந்துச்சான். வந்து இந்த குருவியை பார்த்து சிரின்னு சிரிச்சுட்டு, என்ன இத்தினோண்டு கூடு கட்டி வச்சுருக்க, எங்களதெல்லாம் பார்த்தியா எவ்வளோ மேலே இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, உன்னால் பெருசாக கூட கட்ட முடியாதா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி எல்லாம் சிரின்னு சிரிச்சாங்களாம். இந்த குருவிக்கு ஒரே வருத்தமாக போச்சான். இந்த குருவி ஒரே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துதான். மீதி எல்லா குருவி காக்காலாம் உன்னோடது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டு போயிட்டாங்களாம். இந்த குருவி ஒரே வருத்தமாக இருந்தப்ப அன்றைக்கி சாயங்காலம் என்னாச்சான், மேகம்லாம் கருத்து ஃபுல்லாக பெரிய காற்று வீச ஆரம்பிச்சிருச்சான். புயல் காற்று வேகமாக வீசிகிட்டு இருந்துதான். அதோடு சேர்ந்து மழையும் வந்துருச்சான். இந்த குருவி பயந்துட்டு உட்காந்துட்டு இருந்துதான். அப்போ மேலால் இருந்த பெரிய பெரிய கூடெல்லாம் என்னாச்சான், காற்றுக்கு மரம் அசைஞ்சதில் எல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்துருச்சான். இந்த குட்டி குருவிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சான். அச்சோ, இந்த பெரிய கூடு எல்லாமே விழுந்துருச்சே அப்படின்னு பார்த்துட்டு இருந்துதான். பார்த்தா இதோட கூடு கீழால் குட்டியாக இருந்தனால ஒன்றுமே ஆகலையாம், பத்திரமா இருந்துதான். காலையில் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் பார்த்தா சுற்றி எல்லா கூடும் தொப்புன்னு விழுந்துருந்துதான். இந்த குருவிக்கு ஒரே வருத்தமாக போயிடுச்சான். மீதி எல்லா குருவியும் என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியலையாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக வந்தாங்களாம். வந்து அவங்க உடஞ்ச கூடெல்லாம் பார்த்து ரொம்ப அழுது ஃபீல் பண்ணாங்களாம். அப்போ இந்த குட்டி குருவி சொல்லிச்சான், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம இப்போ நினச்சாலும் திரும்பி இன்னொரு கூடு கட்டிடலாம் அப்படி சொல்லிச்சான். அப்போ இந்த குருவியெல்லாம் ஃபீல் பண்ணாங்களாம், நாங்கள்லாம் உனக்கு கிண்டல் பண்ணிட்டோம், ஆனால் நீ எங்களுக்கு நல்லது தான் யோசிச்சிருக்க, சாரி குருவி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்களாம். பாய் குட்டீஸ்.